ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்றைக்கி இட்லிக்கு ஏற்ற ஒரு தக்காளி சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த நம்பிக்கையில் இருக்கேன். உங்களுடைய சேனலில் நானும் ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஆதரவு பாதி பேர் கொடுக்குறீங்க, பாதி பேர் உண்மையாக இல்லை. என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ரெகுலராக உங்கள் வீடியோஸ்க்கு நான் கமெண்ட் பண்ணுறதும் முக்கியம் இல்லை. உங்களுடைய வீடியோஸை நான் ஃபுல்லாக ஒரு 3 மினிட்ஸாவது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரெகுலராக நான் அட்டென்ட் பண்ணுறேன். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நானும் உண்மையாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், 2 வரமிளகாய், வெந்தயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ப்ளைன் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்சியில் அரைக்கிறத நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மூடி போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே நான் கொதிக்க விடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இது அவசர சாம்பார், ரொம்ப அருமையாக இருக்கும். பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10 மிளகு எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்கு தான் நம்ம ஊற்றுறோம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இது நல்லா ஊற்றினோன்னு நல்லா கெட்டி பட்டுரும். ஒரு கலக்கிட்டு கொதிக்க விடுங்க. திக்னஸ் ஆகிடும், நல்லா திக்காகிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். அவசரத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, திக்காகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போடுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியாக இருக்கும் தக்காளி சாம்பார். தக்காளி சட்னி அது வேறு, இது வேறு. பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இன்னும் நீங்கள் திக்காக இருந்தாலும் கொஞ்சம் பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். நான் இதுக்கு தக்கனதான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலையும் சோம்பும் லாஸ்ட்டாக போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கு. இதுக்கு கடலை மாவு கலந்து ஊற்றுறது அது வேறு டேஸ்ட் ஆகிடும். நீங்கள் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.